80வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி தலைநகர் தில்லியில் உள்ள செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக செங்கோட்டையில் முதன்முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் இசைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் தேசிய கொடியை ஏற்றினார். பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டது. தேசிய கொடி ஏற்றப்பட்ட அதே வேளையில் 21 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டதுடன் இந்திய விமானப்படையின் 2 Mi-17 ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவப்பட்டது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் கோடிக்கணக்கான குடிமக்கள் தங்கள் உறுதியுடனும் அர்ப்பணிப்புடனும் நாட்டை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டதாக பிரதமர் மோடி கூறினார். இந்த முயற்சிகளின் விளைவாக 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டு வந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு காலத்தில் பலவீனமான 5 பொருளாதாரங்களின் பட்டியலில் இருந்த இந்தியா இப்போது உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற பெரிய இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். நாடு முழுவதும் இன்று சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் விஜய் தேசிய கொடி ஏற்றினார். முன்னதாக மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே முதலமைச்சர் வந்ததும் சென்னை காவல்துறையினரின் மோட்டார் சைக்கிள்கள் முன்னும் பின்னும் அணிவகுத்து அவரை கோட்டைக்கு அழைத்து வந்தனர். அதன் பிறகு மேடைக்கு வந்த விஜய் அங்கு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து திறந்த ஜீப்பில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டார். பின்னர் கோட்டை கொத்தளத்துக்கு வருகை தந்த முதலமைச்சர் காலை 8:45 மணிக்கு கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர், நம்மை அடிமை போன்று வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தாலே மக்கள் மத்தியில் ஒற்றுமை வர தொடங்கும் என்றும் அனைவரும் ஒரே மாதிரி சிந்தித்து ஒன்று சேர தொடங்குவார்கள் என்றும் கூறினார். அப்படி ஒன்று சேரும் இடத்தில் சாதி, மதம், மொழி அனைத்தும் உடையும் இடத்தில் கிடைப்பதுதான் உண்மையான சுதந்திரம் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். இதையடுத்து தாவேகா ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சில திட்டங்களை பற்றி கூறிய விஜய், முந்தைய ஆட்சிகளில் கொண்டு வந்த பயனுள்ள திட்டங்கள் தொடரும் என்றும் தெரிவித்தார்.